ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. ஓம் ஸ்ரீ சரஸ்வத்யை நமஹ. ஓம் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப ஸ்ரீ குருவர நரசிம்ஹ சரஸ்வதி ஸ்ரீ குரு தத்தாத்ரேயாய நமஹ. ஓம் தத்தாத்ரேயாய வித்மஹே அத்ரி புத்ராய தீமஹி தன்னோ தத்த பிரச்சோதயாத். ஓம் த்ராம் தத்தாத்ரேயாய நமஹ. தத்த திகம்பரா தத்த திகம்பரா ஸ்ரீபாத வல்லப தத்த திகம்பரா 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 ஸ்ரீ நரசிம்ஹ சரஸ்வதி திகம்பரா ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்யே ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப தியானம் திகம்பரா திகம்பரா ஸ்ரீ தத்தாத்ரேய திகம்பரா 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 ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப திகம்பரா 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 ஸ்ரீ நரசிம்ஹ சரஸ்வதி திகம்பரா. காஷாய வஸ்திரம் கரதண்டதாரிணம் கமண்டலம் பத்மகரேன் சங்கம் சக்கரம் கதபூஷிதபூஷணாத்யம் ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்யே. த்வத்பாத பத்மார்ப்பித சித்தவ்ருத்தி த்வத்வாதம் போருஹா யுககதா நிச்சல பக்திரஸ்து ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப ஸ்துதி. ஸ்ரீபாத வல்லப குரோஹோ பதனாரவிந்தம் வைராக்ய தீப்தி பரமோஜ்வலி மத்விதீயம் மந்தஸ்மிதம் சுமதுரம் கருணாத்ர நேத்ரம் சம்சாரதாபஹரணம் சததம் ஸ்மராமி. ஸ்ரீபாத வல்லப குரோஹோ கரகல்ப விருக்ஷம் பக்தேஷ்டதான நிரதம் ரிபு சம்சயம் வை சம்ஸ்மரண மாத்ர சித்தி ஜாகரணம் சுபத்ரம் சம்சார பீதி சமனம் சததம் பஜாமி. ஸ்ரீபாத வல்லப குரோஹோ பரமேஸ்வரஸ்ய யோகேஸ்வரஸ்ய சிவசக்தி சமன்விதஸ்ய ஸ்ரீ பர்வதஸ்ய சிகரம் கலு சந்நிவிஷ்டம் த்ரைலோக்ய பாவன பதாப்ஜமஹம் நமாமி. திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப திகம்பரா சம்பூர்ண ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சரிதாமிருதம். அத்தியாயம் 34. சரபேஸ்வரரின் கதை. நானும் தர்மகுப்தரும் சில நாட்கள் பயணம் செய்த பின் ஒரு கிராமத்தை அடைந்தோம். நானும் தர்மகுப்தரும் எங்கள் பயண வழி முழுவதும் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமியின் நாமத்தை ஜபித்து கொண்டே அவருடைய எல்லையில்லா கருணை மற்றும் இரக்கத்தை பற்றி நினைவூட்டிக் கொண்டே சென்றோம். வழியில் யாராவது ஒருவர் எங்களுக்கு விருந்தோம்பல் செய்து கொண்டே இருந்தனர். சில இடங்களில் எங்கள் பயணத்தை மாட்டு வண்டி மூலம் தொடர்ந்தோம். சில இடங்களில் குதிரை வண்டியில் பயணித்தோம். மற்ற சில இடங்களில் நடைப்பயணமும் மேற்கொண்டோம். இவை அனைத்தும் எங்களை மறைமுகமாக கவனித்துக் கொண்டே இருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபருடைய
திருவிளையாடலின் அருள் என்று கருதினோம். நாங்கள் எந்த வழி மூலம் அல்லது என்ன முறையின் மூலம் பயணித்தாலும் எங்களுக்கு விருந்தோம்பல் யார் மூலமாவது கிடைத்து கொண்டே இருந்தது. நாங்கள் சென்ற ஒரு கிராமத்தில் ஒரு விசேஷமான சம்பவம் நடைபெற்றது. ஒரு பிராமணனின் வீட்டில் இருக்கும் அனைத்து பொருள்களும் வீதியில் வீசப்பட்டது. அவருடைய மனைவியும் குழந்தைகளும் வீட்டின் வெளியே நின்று கொண்டிருந்தனர். அந்த பிராமணன் ஒரு வட்டிக்காரனிடமிருந்து கடன் வாங்கியிருந்தார். அவரால் கடனை திருப்பிச் செலுத்த முடியவில்லை. ஒரு நாள் அந்த பிராமணன் வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது அவனை கடன் கொடுத்தவனானவன் மிரட்டி அந்த இடத்திலேயே நிற்கச் சொன்னான். பிராமணன் அங்கேயே நின்றார். கடன் அளித்தவன் அந்த பிராமணனை சுற்றி கரியால் ஒரு வட்டம் வரைந்து அதை விட்டு வெளியே வரக்கூடாது என்று கூறினான். அந்த பிராமணன் எப்போது தன் கடனை திருப்பி அளிப்பார் என்று தெரிவிக்குமாறு அவன் கேட்டான். அந்த பிராமணன் 1 மாதத்திற்குள் திருப்பி அளிப்பதாக கூறினார். ஆனால் அந்த பிராமணனுக்கு பணம் கிடைக்காததால் அவர் கூறிய வார்த்தையை நிறைவேற்ற முடியவில்லை. அந்த பிராமணன் குறிப்பிட்ட நேரத்திற்குள் பணத்தை அளிக்காவிட்டால் அவர் வீட்டை தான் ஆக்கிரமித்துக் கொள்வேன் என்று முன்பே அந்த கடன் கொடுத்தவன் கண்டிப்பாக கூறியிருந்தான். இந்த வகையில்தான் அந்த கடன் கொடுத்தவன் பிராமணனுக்கு தொல்லைகள் ஏற்படுத்தி கொண்டிருந்தான். கிராமத்தில் உள்ளவர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை வினோதமான கேலிக்கூத்தை பார்ப்பது போல பார்த்து கொண்டிருந்தனரே ஒழிய அந்த கடன் கொடுத்தவனை சமாதானப்படுத்தி பணத்தை திருப்பி அளிப்பதற்கு இன்னும் கொஞ்ச கால அவகாசம் கேட்க யாருக்கும் துணிவு ஏற்படவில்லை. ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபர் தன் பக்தர்களை இக்கட்டான நிலைமைகளுக்கு உள்ளாக்கி அவர்களுடைய பக்தியை சோதித்து அவர்களை தக்க தருணத்தில் காப்பாற்றுவார். அந்த பிராமணனின் துயரமான நிலைமையை நினைத்து தர்மகுப்தருக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. அவர் உதவி செய்யலாம் என்று எண்ணிய பொழுது அவரிடமும் என்னிடமும் பணமே இல்லை. எனினும் நான் அங்கு சென்று, ஐயா, இந்த ஏழை பிராமணனின் மீது இரக்கம் கொண்டு அவருக்கு இன்னும் 1 மாத காலம் அவகாசம் கொடுங்கள். இதற்கு இடையில் அவர் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமியின் அருளினால் தன் கஷ்டத்திலிருந்து வெளியே வந்து விடுவார். கொஞ்சம் அமைதியாக யோசியுங்கள். அவர் பணம் கொடுப்பதற்கு நான் உத்திரவாதம் அளிக்கின்றேன் என்றேன். இந்த வார்த்தைகள் என்னை அறியாமலேயே என் வாயில் இருந்து வந்தன. கடன் கொடுத்தவன் என்னிடம், சரி, நான் உன்னை நம்புகின்றேன். நான் அவருக்கு இன்னும் 1 மாத காலம் அவகாசம் அளிக்கின்றேன். ஆனால் பணம் முழுமையாக திருப்பி அளிக்கப்படும் வரை நீங்கள் இருவரும் இந்த ஊரை விட்டு செல்லவே கூடாது. அப்படி பணம் திருப்பி அளிக்கப்படாவிட்டால் நான் அந்த பிராமணனின் வீட்டை எடுத்துக் கொள்வது மட்டுமல்லாமல் உங்கள் இருவரையும் அனாவசியமாக கால நீட்டிப்பு செய்ததற்காக கிராம பஞ்சாயத்திற்கு அழைத்துச் செல்வேன். நீங்கள் அவர்கள் அளிக்கும் தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றான். நான் அளித்த சத்தியத்திற்காக வருத்தம் அடைந்தேன். நானோ தர்மகுப்தரோ அந்த பிராமணனின் கடனை குறித்த நேரத்திற்குள் திருப்பி அளிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை.
சாத்தியக்கூறுகளை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் முட்டாள்தனமாக சத்தியம் செய்துவிட்டேன். இது போன்ற யோசிக்காமல் செய்த சத்தியத்திற்கு என்னை நானே குற்றம் சாட்டிக் கொள்ள வேண்டும். இது போன்ற விஷயங்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமியின் மீது பழி சுமத்துவது முறையாகாது. என்னோடு சேர்த்து தர்மகுப்தரையும் துயரமான நிலைமைக்கு ஆளாக்கி விட்டேன். இது இன்னொரு பாவம். வார்த்தைகளில் எப்பொழுதும் கட்டுப்பாடு இல்லாத பொழுது எப்படியெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை விவரிக்க இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. கடவுளின் லீலைகளுக்கு எல்லைதான் ஏது? அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஒன்று பக்தியானது அதிகமாகும், அல்லது பக்தி என்பது மறைந்தே போகும். தர்மகுப்தர் கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை. அவர் என்னிடம், சங்கர்பட், நடந்த விஷயங்களுக்கு வருத்தம் அடையாதே. நடந்தவை, நடந்து கொண்டிருப்பவை மற்றும் நடக்கப் போகும் அனைத்தும் அவருடைய ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமி குரு சார்வபௌமருடைய லீலைதான். பிரம்மா எதை எழுதியிருக்கிறாரோ அது நடந்தே தீரும் என்றார். அந்த பிராமணரின் வீட்டில் சாப்பாட்டுக்கு தேவையான எந்தவித மளிகை பொருட்களும் இல்லை. அவரிடம் பணமும் இல்லை. எப்படியும் அவரும் அவருடைய குடும்பத்தினரும் பட்டினியாகத்தான் இருக்கப் போகின்றார்கள். இப்பொழுது விருந்தினர்களாக நாங்களும் சேர்ந்து கொண்டோம். ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபரின் அருளால் எங்களுக்கு தங்க ஒரு இடமானது கிடைத்தது. இதுவே எங்களுக்கு போதும் என்று தோன்றியது. பசி மற்றும் முழுமையான சோர்வு ஏற்படும் பொழுது கடன் அளித்தவர்களிடமிருந்து தொல்லை ஏற்படும் நேரங்களில் ஒன்றை செய்யலாமா அல்லது வேண்டாமா என்று தெரியாமல் குழப்பத்தில் மாட்டிக்கொண்டு தவிக்கும் பொழுது, இக்கட்டான சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபர் தான் ஒரே அடைக்கலம் என்பதை நான் உணர்ந்தேன். நாங்கள் காலை கடன்களை முடித்துவிட்டு குளித்துவிட்டு வந்தோம். நாங்கள் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமியின் நாமத்தை ஜெபிக்கத் தொடங்கினோம். இந்த சூழ்நிலையில் அவருடைய நாமத்தை நினைவூட்டிக் கொள்வதை தவிர எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை. அந்த ஏழை பிராமணனின் வீட்டில் விளக்கேற்றி கடவுளை வணங்குவதற்கு தேவையான எண்ணெய், திரி அல்லது மற்ற பொருள்கள் எதுவுமே இல்லை. நாங்கள் ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்யே என்கின்ற நாமத்தை கூறும் பொழுதெல்லாம் அந்த வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் மீண்டும் மீண்டும் கூறினர். அந்த தெருவில் அக்கம்பக்கத்தில் இருந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளும் அங்கு கூடினர். அவர்களும் பக்தியுடன் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமியின் நாமத்தை ஜெபித்தனர். இதற்கு இடையில் சில விவசாயிகளும் அந்த பிராமணரின் வீட்டிற்கு வந்தனர். நான் தான் அந்த பிராமணரின் கடனை திருப்பி அடைப்பதற்கு உத்திரவாதம் அளித்தவன் என்றும், நான் ஒரு மகா புருஷரின் சீடன் என்கின்ற காரணத்தினால் என்னுடைய தெய்வீக சக்தியின் மூலம் அந்த பிராமணரின் கடனை திருப்பி அளிக்க தயாராக இருக்கின்றேன் என்கின்ற விஷயம் கிராமம் முழுவதும் பரவியது. என்னிடம் தெய்வீக சக்தி இல்லை என்றால் இவ்வாறு திடமாக உத்தரவாதம் அளித்திருக்க மாட்டேன் என்றும், நான் ஒரு சிறந்த ஜோசியக்காரன் என்பது போன்ற விஷயங்கள் பரவின. அந்த கிராமத்தில் இருக்கும் விவசாயிகளுக்கு பந்தயம் கட்டுவதில் அதிக விருப்பம். சிலர் அந்த பிராமணர் பணத்தை திருப்பி அளித்து விடுவார் என்றும், சிலர்
அவரால் கடனை திருப்பி அளிக்க முடியாது என்றும் பந்தயம் கட்டினர். என்ன ஒரு மோசமான விதி! வசதியான நிலைமையில் இருந்த நான் தேவையில்லாத துயரத்தை நானே ஏற்படுத்திக் கொண்டேன் என்று நினைத்து கொண்டேன். சாத்தியமற்ற ஒரு வாக்குறுதியை வழங்கிவிட்டு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டேன். நான் அந்த பிராமணரின் கடனை திருப்பி அளிக்க முடியாமல் கிராம பஞ்சாயத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவேன் என்று எண்ணினேன். என்னுடன் சேர்ந்து ஸ்ரீ தர்மகுப்தரும் பிரச்சனைக்கு ஆளானார். இதற்கும் மேலாக என்னுடைய வெற்று சத்தியத்தை நம்பி சிலர் பந்தயம் வேறு கட்டியுள்ளனர். மிக குறைந்தபட்சமாக என்னுடைய பயனற்ற சத்தியம் சூதாடிகளுக்கு பந்தயம் கட்டுவதற்கான ஒரு காரணமாக இருந்தது. தன் லீலைகள் மூலம் ஒவ்வொரு நொடியும் கழிப்படையும் தெய்வீக பொழுதுபோக்குக்கு கலைஞரான ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமியின் புனிதமான பாதங்கள் மட்டும்தான் எனக்கு ஒரே அடைக்கலம். நாரத முனிவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் கூறிய சத்தியம் விதாதும் நிஜபிருத்ய பாஷிதம் என்கின்ற வார்த்தைகள் என் நினைவுக்கு வந்தது. ஸ்ரீ நாராயணன் தன் சேவகர்களின் வார்த்தைகளை கவனித்து அந்த வார்த்தைகளை உண்மை ஆக்குவதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் என்று தோன்றியது. அந்த கிராமத்தில் சரபேஸ்வர சாஸ்திரி என்கின்ற பண்டிதர் ஒருவர் இருந்தார். அவர் மந்திர சாஸ்திரத்தில் வல்லுனர். சில பிசாசுகளின் துணையுடன் கடந்த நிகழ் மற்றும் எதிர்காலங்களை பற்றி கூறிக்கொண்டிருந்தார். சில சூதாடிகள் சரபேஸ்வர சாஸ்திரியை சந்தித்து இந்த பந்தயத்தை பற்றி கூறினர். அவர் சில பிசாசுகளிடம் அடைக்கலம் அடைந்து அந்த பிராமணன் கடனை திருப்பி அளிக்க மாட்டார் என்று கூறினார். இந்த தகவலால் பந்தய பணத்தின் தொகை அதிகரித்தது. அந்த கிராமத்தில் உள்ள சூதாடி விவசாயிகள் 100 வராகனுக்கு பந்தயத்தை தொடங்கினர். சரபேஸ்வர சாஸ்திரியா அல்லது சங்கர் பட்டா, இவர்களில் யார் சிறந்தவர் என்பதை இது தீர்மானிக்கப் போகின்றது என்கின்ற காரணத்தினால் இந்த பந்தயத்தில் அவர்கள் ஆர்வமாக இருந்தனர். ஸ்ரீ ஸ்ரீ பாதா ஸ்ரீ வல்லபா, நீங்கள்தான் இந்த சூதாடி கூட்டத்திற்கு மத்தியில் என்னை சிக்க வைத்தீர்கள். நீங்கள்தான் என்னை கிராம பஞ்சாயத்திற்கு அழைத்துச் செல்ல தயார்படுத்தினீர்கள். அந்த ஏழை பிராமணனுக்கு நம்பிக்கை அளித்த பின்னர் பிரச்சனைகளை உருவாக்க நினைத்தீர்கள். உண்மையான சீடரான ஸ்ரீ தர்மகுப்தரையும் சங்கடத்தில் ஆழ்த்தி உள்ளீர்கள். இந்த தெய்வீக திருவிளையாடலின் உள்ளர்த்தத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனக்கு கொஞ்சம்தான் ஞானம் இருக்கின்றது. மேலும் எனக்கு ஆன்மீக சக்தியெல்லாம் இல்லை. ஜோசியம் போன்ற சிறந்த கலைகளெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஜபம், தபம், யோக பயிற்சிகள், கடுமையான கோட்பாடுகள் மற்றும் பக்தி போன்றவைகளை கடைபிடிப்பது இல்லை. ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமியின் சரிதாமிருதத்தை ஒரு ஆர்வத்தின் காரணமாகத்தான் எழுத வேண்டும் என்று எண்ணினேனே ஒழிய அதற்கு தேவையான எந்தவித தகுதியும் எனக்கு கிடையாது. என்னை எப்படி காப்பாற்றி உயர்த்தப் போகிறார் என்பது அவருடைய விருப்பம் என்று பிரார்த்தனை செய்து கொண்டேன். வைராக்கியம் உள்ள ஒருவர் மன்னரை விட வலிமையானவர் என்று ஒரு பழமொழி உண்டு. இதுவரை என்னிடம் இல்லாத ஒரு துணிச்சல் என்னுள் துளிர்விடத் தொடங்கியது. எது நடக்குமோ அது நடந்தே தீரும். ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபர் ஏதாவது ஒரு வழியில் என்னை காப்பாற்றுவார் என்று திடமாக நம்பினேன். சரபேஸ்வர சாஸ்திரிக்கு
ஒரு சகோதரி இருந்தாள். அவளும் அதே கிராமத்தில்தான் வசித்து வந்தாள். ஒரு நாள் விடியற் காலையில் அவளுக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவு என்னவென்றால், அவளுக்கு காய்ச்சல் அதிகமாக இருந்தது. அவள் கணவர் இறந்து அவள் விதவை ஆகிவிட்டாள். அவள் தன் சகோதரர் சரபேஸ்வர சாஸ்திரியிடம் இந்த கனவின் வெளிப்பாடு பற்றி விசாரித்தாள். சரபேஸ்வரன் தான் வணங்கிக் கொண்டிருக்கும் பிசாசிடம் இந்த விஷயத்தை பற்றி கேள்வி எழுப்பினார். வேற்று நாட்டில் இருக்கும் அவளுடைய கணவன் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்த பொழுது சில திருடர்கள் அவனிடம் இருந்த பணத்தை கொள்ளை அடித்துவிட்டு அவனை கொன்றுவிட்டதாக அந்த பிசாசு கூறியது. இதை கேட்டதும் சரபேஸ்வர சாஸ்திரியின் சகோதரி மிகவும் அழுதாள். இதற்கிடையில் கடனை திருப்பி அளிப்பது குறித்து பந்தயம் செய்த சிலர் சரபேஸ்வர சாஸ்திரியின் வீட்டிற்கு வந்தனர். அவர்கள் சங்கர் பட் என்னும் பெயர் கொண்ட ஒரு சிறந்த மனிதர் அந்த கிராமத்தில் தங்கி இருப்பதாக கூறினர். அவரால் நிகழ்த்த முடியாத செயல்களை கூட நிகழ்த்த முடியும். அவர் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபர் என்னும் தெய்வத்தை வணங்குபவர். மேலும் அந்த கனவின் உண்மையான அர்த்தத்தை அவரிடம் கூட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று கூறினர். அவள் தன் சகோதரனை தவிர வேறு எந்த பண்டிதரும் சிறந்தவர் என்று இதுவரை கேள்விப்பட்டதில்லை. முதல் முறையாக தன் சகோதரரை விட ஒரு பண்டிதர் சிறந்தவர் என்று கேள்விப்பட்டிருப்பதால் அவரிடம் சென்று தன் பிரச்சனையை கூறி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள விரும்பினாள். நாங்கள் தங்கியிருந்த வீட்டுக்கு அழைத்து வரப்பட்டாள். அவள் மிகவும் பரிதாபமாக என்னிடம், அண்ணா, தயவு செய்து என் மாங்கல்யத்தை காப்பாற்றுங்கள் என்று வேண்டிக் கொண்டாள். ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபர் பஞ்சதேவமலையில் நடைபெற்ற விவசாயியின் திருமணத்தின் பொழுது அளித்த மந்திராட்சதை என்னிடம் இருந்தது. எனக்கு ஏதோ ஒரு தெய்வீக அகத்தூண்டல் ஏற்பட்டது. ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமி தன் கைகளாலேயே இந்த மந்திராட்சதைகளை அளித்திருப்பதினால் நான் அதை அவளிடம் கொடுத்தால் அந்த பெண்ணின் மாங்கல்யம் பலம் பெறும் என்று என் மனதில் பட்டது. நான் அவளிடம், அம்மா, இந்த மந்திர அக்ஷதைகளை எடுத்துக்கொள். இது மஞ்சளுடன் கூடிய சொர்ண அக்ஷதைகள். இதை உன் பூஜை அறையில் பத்திரமாக வைத்துக்கொள். உன் கணவர் இன்னும் சில நாட்களில் உன்னிடம் வந்து சேருவார். இது சத்தியம் என்று கூறினேன். இந்த விஷயத்தை கடனை திருப்பி அடைப்பது குறித்து பந்தயம் கட்டிய விவசாயிகள் சரபேஸ்வர சாஸ்திரியிடம் தெரிவித்தனர். அவர் மிகவும் கோபமடைந்தார். அவருடைய சகோதரி தன் கணவர் மட்டும் வீடு திரும்பிவிட்டால் தான் அந்த ஏழை பிராமணனுடைய கடனை அடைப்பது மட்டுமல்லாமல் சங்கர் பட்டை தன் குருவாக ஏற்றுக்கொண்டு ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபரை வணங்குவதாக கூறினாள். 3 நாட்கள் முடிந்தது. இந்த 3 நாட்களும் விவசாயிகள் நான் தங்கியிருந்த ஏழை பிராமணனின் வீட்டுக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்தனர். அவர்கள் எனக்கு சாதகமாக பந்தயம் கட்டியவர்கள். நான் வெற்றி பெற்றால் அவர்களும் வெற்றி பெற்று அந்த பந்தயத்தில் நிறைய பணம் கிடைத்து லாபம் அடைவார்கள். 3 நாட்களுக்கு பிறகு 4வது நாளன்று சரபேஸ்வர சாஸ்திரியின் மைத்துனர் தூர தேசத்தில் இருந்து பாதுகாப்பாக வந்தடைந்தார். சரபேஸ்வர சாஸ்திரியின் சகோதரியின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. நான் அளித்த மந்திர அக்ஷதைகளின் பலன்களால் தான் அவளுடைய சௌபாகியத்தன்மை தக்க வைக்கப்பட்டது என்று அவள் நம்பினாள். பயணத்தின் பொழுது அவள் கணவனை சில திருடர்கள் கொல்ல முற்பட்ட பொழுது
ஒரு முஸ்லிம் மல்யுத்த வீரர் திருடர்களை கொன்று அவரை காப்பாற்றினார். ஆஹா, ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமியின் மகிமைகளுக்கு எல்லைதான் ஏது? சரபேஸ்வர சாஸ்திரியின் அகங்காரம் அழிக்கப்பட்டது. என் வாக்குகள் பலித்தமையால் நாங்கள் தங்கியிருந்த ஏழை பிராமணனின் கடனை சரபேஸ்வர சாஸ்திரி திருப்பி அளித்தார். சரபேஸ்வர சாஸ்திரி என்னையும் தர்மகுப்தரையும் அவர் வீட்டு உபச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். நாங்களும் சம்மதித்தோம். சரபேஸ்வரர் எங்களிடம், ஐயா, நான் தூமாவதி தேவி என்னும் தசமகாவித்யாவை வணங்குபவன். தந்திர புத்தகங்களின்படி அவள் உண்மையில் உக்ரதாரா, உக்ராதேவி. அவள் மகிழ்ச்சியாக இருந்தால் எல்லா விதமான நோய்கள் மற்றும் துயரங்களை நீக்குவாள். அவள் கோபமாக இருந்தால் அவள் அனைத்து சுகங்கள் மற்றும் சந்தோஷங்களை அழித்து விடுவாள். அவளிடம் சரண் அடைந்து விட்டால் எல்லா பேராபத்துகளும் நீங்கி அனைத்து செல்வங்களையும் பெறலாம். அவள் கோபப்பட்டாலோ, பசி மற்றும் தாகத்துடன் இருந்தாலோ, சண்டை மற்றும் அனைத்து விதமான ஏழ்மைகளையும் அவள் விளைவிப்பாள். நான் அந்த உயர்ந்த அன்னையின் தூமாவதியின் அருளை பெற்றேன். பேயை விரட்டுதல் மற்றும் கொலை செய்வது போன்ற கொடிய பயிற்சிகளின் தீய தன்மைகளை இந்த அன்னை நீக்குவாள். தூமாவதி தாய் நீக்குவாள். மாந்திரீகத்தால் ஏற்படும் வேதனைகளினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து மக்களும் தங்களை பாதுகாத்து கொள்ள இந்த தூமாவதி அன்னையை பக்தியுடன் வழிபட வேண்டியது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆரம்பத்தில் நான் மக்களின் நலனுக்காக பணத்தின் மீது ஆசை இல்லாமல் வேலை செய்தேன். பின்னர் நான் பேராசை கொண்டவனாக மாறி மரண பயம் மற்றும் உச்சாடனங்களின் இன்னல்களால் துன்பப்பட்டு கொண்டிருப்பவர்களிடம் அதிக பணம் வசூலித்தேன். இதை அந்த தூமாவதி அன்னையால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதற்கு இடையில் எனக்கு பிரேதமய ஜகத்தில் உள்ள ஒரு சக்தி வாய்ந்த பிரேதாத்மாவுடன் தொடர்பு ஏற்பட்டது. அந்த பிரேதாத்மாவுடைய சக்தியின் துணையினால் எனக்கு கடந்த, நிகழ் மற்றும் எதிர்காலங்களை பற்றி கூறும் அசாத்தியமான ஒரு சக்தி கிடைத்தது. இந்த ஆவிகள் முடிவில் அவர்களை வணங்குபவர்களை பரிதாபகரமான நிலைக்கு கொண்டு சேர்த்து விடும். அவற்றை யாரும் வணங்கக்கூடாது. அப்படி வழிபட்டால் அந்த சக்தியினால் சம்பாதிக்கும் பணம் அனைத்தும் பொது காரியங்களுக்கு மற்றும் பணத்தேவையில் இருப்பவர்களுக்கு தானமாக அளித்துவிட வேண்டும். அப்படி செய்தால் அந்த ஆவிகள் நம்முடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கும். அப்படி செய்யாமல் சுயநலத்துடன் பணம் சம்பாதித்தால் அவை தவறான கணிப்புகள் கூறி அவற்றை வழிபட்டவர்களுக்கு அவமானத்தை தேடிக் கொடுத்து பரம ஏழையாக ஆக்கிவிடும். அது மட்டுமல்லாமல் சில சமயங்களில் மரணம் கூட சம்பவிக்கும். சுயநலத்தினால் நம்மிடம் உள்ள புண்ணியங்களின் குவியல்கள் குறைந்துவிடும். பின்னர் இறந்தவின் ஆவி, அதாவது இறந்தவர்களின் ஆவி அஷ்ட கஷ்டங்களுக்கு, அதாவது 8 விதமான கஷ்டங்களுக்கு உட்படுத்தப்படும். நான் ஒரு முட்டாள். சம்பாதித்த பணத்திற்கு நியாயமாக நடந்து கொள்ளாமல் சுயநலத்துடன் வாழ்ந்து வந்தேன். அதனால் அந்த இறந்தவரின் ஆவி என் கட்டுப்பாட்டை விட்டு சென்று விட்டது. அது தவறாக குறிப்பு அளித்து எனக்கு அவமானத்தை அளித்து விட்டது. நான் இழிவை சந்திக்க நேர்ந்தது. இன்று முதல் நீங்கள்தான் எனக்கு குரு. என்னை தயவு செய்து சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார் சரபேஸ்வர சாஸ்திரி. நான் அவரிடம், ஐயா, இந்த உலகத்திற்கு அல்லது படைப்பிற்கு
ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமியை தவிர வேறு குரு கிடையாது. நான் என்னை குருவாக நினைத்து கர்வம் கொண்டால் நீங்கள் இதுவரை அனுபவித்த அவமானத்தை காட்டிலும் அதிகமான அவமானங்களை நான் அனுபவிக்க நேரிடும். நாங்கள் குருகட்டாவில் இருந்து கிளம்பும் பொழுது ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபர் தசமகாவித்யாவை பற்றி சுருக்கமாக கூறினார். அவர் சரியான நேரத்தில் தேவையான அளவு மீதி விஷயங்கள் உங்களுக்கு கற்பிக்கப்படும் என்றும் கூறினார். நான் உங்களிடமிருந்து தசமகாவித்யாக்களில் காளி மற்றும் தூமாவதி பற்றி தெரிந்து கொண்டேன். ஐயா, தயவு செய்து என்னை குருவாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நான் இங்கு சில வினோதமான சூழ்நிலைகளில் மாட்டிக்கொண்டு விட்டேன். இப்பொழுதுதான் அவற்றில் இருந்து வெளியே வந்துள்ளேன். ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமி கடினமான துயரங்கள் அளிப்பதில் திறமைசாலி. அந்த கடினமான துயரங்களில் இருந்து தன் பக்தர்களை வெளியே இழுத்து வருவதிலும் அவருக்கு மிகுந்த திறமை உண்டு. இந்த உலகம் மற்றும் மற்ற உலகங்களை அடைய ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமியின் நாமத்தை ஜெபிப்பது மட்டும்தான் ஒரே வழி. ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்யே. தத்த திகம்பரா தத்த திகம்பரா ஸ்ரீபாத வல்லப தத்த திகம்பரா 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 ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப திகம்பரா என்று கூறினேன். வெற்றி வெற்றி, ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபருக்கு வெற்றி. ஓம் ஸ்ரீ தத்தாத்ரேயார்ப்பணமஸ்து. அவதூத சிந்தன ஸ்ரீ குருதேவ தத்த. ஓம் பரபிரம்ம பரமாத்மனே நமः. सर्व कौतुकानि दर्शय दर्शय दत्तात्रेय नमः. ओम ओम फट स्वाहा. श्रीकरंज पवित्रंज सर्वलोक निवारण. लोके वसीकर पुंसां भद्वं त्रैलोक्य भावनं शुभम्. दिगंबरा दिगंबरा श्री दत्तात्रेय दिगंबरा 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 श्री श्री पाद श्री वल्लभ दिगंबरा 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 श्री नरसिंह सरस्वती दिगंबरा. संपूर्ण श्री श्री पाद श्री वल्लभ चरितामृतम அத்தியாயம் 34 முற்றிற்று. பிற அத்தியாயங்கள் தொடரும்.